இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே அதோட பாரம் நமக்கு புரியுது இல்லையா? இது ஒரு பெண்ணின் தனிப்பட்ட அனுபவம். பாருங்க, பெரிய மார்பகங்கள் அங்கிறது வெறும் தோற்றத்தை பற்றிய ஒரு விஷயம் கிடையாது. அது மன அளவிலும் உடல் அளவிலும் எவ்வளோ பெரிய சுமையா மாறக்கூடும் என்பதற்கு இது ஒரு முக்கியமான சாட்சி. வாங்க, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் சென்சிட்டிவானது, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெரிய மார்பகங்கள். இதனால வர்ற உடல்நல பிரச்சனைகளை பத்தி பலரும் வெளிப்படையா பேசுறதே இல்லை. ஆனா இந்த கனமான உண்மைகளை பத்தி பிபிசி நியூஸ் தமிழ்ல வந்த ஒரு முக்கியமான செய்தி கட்டுரையோட உதவியோட நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த மறைக்கப்பட்ட சுமையை பத்தி பேசுவோம். அப்புறம் சர்ஜரி இதுக்கு ஒரு தீர்வான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சரியான சப்போர்ட்டுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா ஏன் ஆரோக்கியம் தான் முக்கியம்னு முடிக்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நம்மளோட பகுதி மறைக்கப்பட்ட சுமை. அதாவது பொதுவா சமூகம் ஒரு விஷயத்தை பார்க்குற விதத்துக்கும் அதை அனுபவிக்கிற ஒரு பெண்ணோட வலிக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுமா? அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க ராக்கேலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு 52 வயசு. அர்ஜென்டினால ஒரு பேராசிரியர். பல வருஷங்களா, பல 10 வருஷங்களா முதுகு வலியால ரொம்பவே அவதிப்பட்டு வந்திருக்காங்க. அவங்களோட கதை தான் இந்த பிரச்சனையோட ஆழத்தை நமக்கு உணர்த்த போகுது. ராக்கேல் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. நிறைய பேர், குறிப்பா பெண்கள், நீங்க ரொம்ப லக்கின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் லக்கி இல்ல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாத்தீங்களா, மத்தவங்க அதிர்ஷ்டம்னு சொல்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு முடிவே இல்லாத போராட்டமா இருந்திருக்கு. இதுதான் அந்த கனமான உண்மை. இப்போ ராக்கேலோட அனுபவம் மட்டும் தனிப்பட்டதுன்னு நினைக்காதீங்க. பாருங்க, பெரிய மார்பகங்களால நாள்பட்ட முதுகு வலி, தலைவலி, சரியா தூங்க முடியாதது, மன அழுத்தம்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. சிம்பிளா ஒரு எக்ஸசைஸ் பண்றது கூட அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா மாறிடுது. இந்த நம்பரை பாருங்க, 6,52,676. என்ன நம்பர் இது? 2024 மட்டும் உலக அளவுல இத்தனை மார்பக குறைப்பு அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்கு. அப்போ பாருங்க, இது ஏதோ ஒரு சிலரோட பிரச்சனை இல்ல, இது ஒரு குளோபல் ஹெல்த் இஷ்யூ. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம 2வது பகுதிக்குள்ள போலாம். அறுவை சிகிச்சை இது ஒரு தீர்வா? நிறைய பெண்கள் இதை தான் ஒரு வழியா பாக்குறாங்க. அது நிஜமாவே ஒரு நிரந்தரமான தீர்வா? வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, 2.5 கிலோகிராம் எடைய டாக்டர்ஸ் ராக்கேலோட மார்பகங்கள்ல இருந்து நீக்கி இருக்காங்க. அந்த சுமை இறங்குனதும் அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? சுதந்திரம், ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. அது அவங்க வாழ்க்கையே மாத்தின ஒரு தருணம். உலக அளவுல பார்த்தோம்னா இந்த அறுவை சிகிச்சைகள்ல பிரேசில் தான் டாப்ல இருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்கா, பிரான்ஸ்னு வருது. இதுல இருந்து என்ன தெரியுது? இது ஏதோ ஒரு நாட்டு பிரச்சனை இல்லை, உலகம் முழுசும் பெண்கள் சந்திக்கிற ஒரு சவால் இது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப சிம்பிள். டாக்டர் நோரா நியூஜென்ட் சொல்ற மாதிரி, பெரிய மார்பகங்கள் ரொம்ப கனமா இருக்கும். அது உடம்ப முன்னாடி இழுக்கும். இதனால முதுகுலையும் கழுத்துலையும் தொடர்ந்து ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் எல்லா வலிக்கும் மூல காரணம். ஓகே, சர்ஜரி ஒரு பெரிய தீர்வு தான். ஆனா அது எல்லாருக்கும் சாத்தியமா? எல்லாருக்கும் அது அவசியம் தானா? சர்ஜரி இல்லாம வேற வழியே இல்லையா? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. நம்மளோட 3வது பகுதி ஆதரவின் அறிவியல். சர்ஜரி இல்லாம ஒரு சிம்பிளான தீர்வு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, இருக்கு. ஒரு சாதாரண பிரா எப்படி சயின்ஸ் உதவியோட ஒரு முக்கியமான ஹெல்த் டூலா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். பேராசிரியர் ஜோனா வேக்ஃபீல்டிஸ்கர் இவங்க ஒரு பயோமெக்கானிக்ஸ் எக்ஸ்பர்ட். அவங்களுக்கு ஒரு பெரிய விரக்தி இருந்துச்சு. பிராவை எல்லாரும் ஒரு ஃபேஷன் பொருளா மட்டும் பார்க்கறாங்களே தவிர அது ஒரு ஹெல்த் எக்யூப்மெண்ட்னு யாருமே பார்க்கலையேன்னு நினைச்சாங்க. அவங்களோட சொந்த அனுபவம் தான் இந்த ஆராய்ச்சிக்கு ஒரு தூண்டுதலா இருந்துச்சு. அவங்களோட ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? ஒரு தப்பான பிரா போடுறதால 4 முக்கியமான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வருதான். 1, அது வலியை உண்டாக்குது. 2, தோலை டேமேஜ் பண்ணுது. 3, நம்மளோட மூச்சு விடுறதையும் ஹார்ட் ரேட்டையும் கூட மாத்துதான். கடைசியா நம்ம உடம்போட இயல்பான அசைவுகளையே அது தடுக்குது. இந்த ரிசர்ச்ல ஒரு ஆஹா மொமெண்ட் இருந்துச்சுன்னா அது இதுதான். நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது மார்பகங்கள் ஒரு 8 மாதிரி, அதாவது ஃபிகர் 8 வடிவத்துல அசைதான். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பிரா இந்த அசைவை மொத்தமா நிறுத்தக்கூடாது, அதோட வேகத்தை கட்டுப்படுத்தணும். இதுதான் ஒரு பெரிய கேம் சேஞ்சர். சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஆரோக்கியம் தான் முக்கியம். நாம இதுவரைக்கும் உடம்புல வர பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள்னு பார்த்தோம். ஆனா இந்த விஷயத்த நம்ம சமூகம் எப்படி பாக்குது? அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த உலகத்துல ஆரோக்கியத்துக்கு நம்ம என்ன இடம் கொடுக்குறோம்? ராக்கேல் சொன்ன இந்த விஷயத்தை கேளுங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து, இப்ப நீங்க போய் உங்க வைத்தியம் குறைச்சிக்கணும்னு சொன்னாங்க. பாருங்க, அவங்க வலியிலிருந்து விடுபட ஒரு சர்ஜரி செஞ்சா அதை மத்தவங்க எவ்வளவு சுலபமா அழகுக்கான ஒரு முயற்சின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுதான்.
இது தோற்றத்தை பத்தின விஷயம் இல்லவே இல்ல. இது வாழ்க்கை தரத்தை பற்றியது. வலியே இல்லாம சுதந்திரமா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதுக்காக எடுக்கப்படுற ஒரு முடிவு. டாக்டர் நியூஜென்டோட இந்த வார்த்தைகள் தான் இதுக்கு ஒரு சரியான முடிவு. இது பெர்ஃபெக்ஷனுக்கான தேடல் இல்ல, இது ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வுக்கான ஒரு தேடல். எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. சரி, இவ்ளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட சுமையை சுமந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நாம எப்படி ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்க முடியும்? வெறும் பரிதாபம் மட்டும் இல்லாம உண்மையான புரிதலோடையும் ஆதரவோடையும் நாம அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? இதை பத்தி நாம எல்லாரும் கண்டிப்பா யோசிக்கணும்.